உள்ளூர் டிஷ்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இனி என்ன வேலை? வெளியூர் டிஷ்லாம் ஒன்னொன்னா பார்த்து செய்யலாமா? சும்மா சொன்னேன். இந்த ஒரு மாசமா இன்ஸ்டாகிராம் ஃபீடு, யூடியூப் ஷார்ட்ஸ்னு எங்க பார்த்தாலும் இது ட்ரெண்டிங்ல இருந்துச்சு இந்த கொரியன் டிஷ். அதுவும் நம்ம பொட்டேட்டோ வச்சு செஞ்சிருந்தனால உடனே ட்ரை பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மசிச்சு எடுத்துட்டு அதுல கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் உப்புலாம் சேர்த்து பிசைஞ்சு மாவு மாதிரி எடுத்துட்டு உருண்டை திரட்டி அந்த உருண்டை எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு லைட்டா அழுத்தினா மஷ்ரூம் ஷேப்ல வந்துருது. அப்படி குட்டி குட்டியா செஞ்சு அடிக்காச்சு. நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லா மஷ்ரூமையும் கொதிக்கிற தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நல்லா வெந்துருச்சுன்னா மேல மிதந்து வரும். அதை அப்படியே எடுத்து ஜில்லுன்னு வாட்டர் ஊத்தி அதுல முக்கி எடுத்துடணும். அப்புறமா ஒரு பவுல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருந்த பூண்டு, சில்லி பிளேக்ஸ், சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சமா கொதிக்கிற எண்ணெயை ஊத்திட்டு நல்லா கலந்துட்டு செஞ்சு வச்சிருந்த எல்லா மஷ்ரூம் போட்டு கலக்கி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன செய்யறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இவ்வளவு சொன்னீங்க, இதுக்கு பேர் வச்சியா அப்படின்னு தர கேக்குறீங்க. கொரியன் பொட்டேட்டோ மஷ்ரூம் சில்லி. நான் வைக்கல, எல்லாரும் அப்படிதான் போட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் மழை டைம்ல எல்லாம் செம்மையா